வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். எந்தெந்த சாப்டர் பார்த்தா சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14 இது எல்லா சாப்டர் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக ஒரு 14 சாப்டரில் 12 சாப்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 12 சாப்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தியரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 14 5 மார்க்குக்கும் நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும், டிஃப்ரென்ஷியேட் படித்தா போதும். ஸோ மற்றதில் இருக்கிற தியரி அவ்வளோக்கா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் இதில் ஏதாச்சும் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 8 இல்லைனா 7 8 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாடல் பார்த்தாவே போதும், ஈஸியாக மார்க் வந்துடும். ஆனால் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் காலம், ட்ரிபிள் காலம், பெட்டி கேஷ் இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அதில் எதுலேருந்து கேட்பான் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது. ஸோ இந்த சாப்டர் மட்டும் பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சின்னதாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் தான் எடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து தெளிவாக போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 13 சாப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுல ஒரே ஒரு சம் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிற 13 சாப்டர் கூட நீங்கள் ரிலீவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சாப்டர் கூட படிச்சுக்கலாம். 12th சாப்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக வந்து டேலி ஆயிரும். ட்ரேடிங் தனியாக, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தனியாக, ரெண்டில் ஏதோ ஒன்று தனியாக ஒரு 3 மார்க்லையும் எல்லாம் சேர்த்து ஒரு கொஷின் கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ 7, 8 ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 13 வந்து பார்க்க வேண்டாம். 13 அப்படிங்கிறத நான் எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அதை பேஸாக வச்சு தான் வந்து உங்களுக்கு சம்ஸ் வரும். ஸோ அதனால் 13 பார்த்துக்கோங்க. ஸோ 13 பார்க்கலன்னு நினைக்கிறவங்க 13 பார்க்கலனாலும் தாராளமாக சென்டம் எடுக்கலாம். 90 அவுட் ஆஃப் 85 அப்படிங்கிறது இந்த சாப்டர் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இன்சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஸோ நார்மலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் நீங்கள் எல்லாமே என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ காமர்ஸில் கேட்ட மாதிரி 12th காமர்ஸ்லேயே அக்கௌண்ட்ஸ்லேயே கேட்ட மாதிரி அதோட கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேட்கக்கூடிய சம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் அந்த என்ன ஒரு சிலது கொடுத்து அது வந்து ஜேர்னலா லெஜரா அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு கேட்பாங்க. ஸோ அதுலேருந்தும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக கூட கேட்கலாம். குட் சோல்டின் எதில் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஒரு சில சாப்டர்ஸ்லாம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் 7 days முன்னாடி ஒரு ஸ்டடி பிளான் போட்டோம். அது கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தியரி பேசிஸில் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸ் கண்டிப்பாக ஒரு அட்டன் பண்ணுற மாதிரி. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th கண்டென்ட் எல்லாமே நிறையாவே இருக்குது நம்மகிட்ட. ஸோ அண்ட் தென் 12th சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்மேட் ரிவிஷன் அந்த மாதிரி நம்ம கிளாஸ் வந்து போகும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ஸை மட்டும் படிக்கும்போது உங்களால் ஈஸியாக சென்டம் ஆக முடியும். இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சம்மை பொறுத்த வரைக்கும் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிற கூட இல்லை. பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் பேஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே இருக்கும். 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஒரு 2 daysல நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணதை இந்த சாப்டர் வந்து என்னென்ன பார்க்காம இருக்கீங்களோ தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட சென்டம் ட்ரிக்ஸ், சென்டமுக்கான பர்டிகுலர் சாப்டர்ஸ்ன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த சாப்டர் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.